பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 56வது அதிகாரம் 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு அன்பானவர்களே, பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாயிருக்கிறது. சூழ்நிலைகள் நம்மை அச்சுறுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலம் கேள்விக்குறியாக தோன்றும்போது நம்முடைய மனம் கலங்குவது அது ஒரு இயல்பான காரியம்தான். ஆனால் தாவீது ஒரு முக்கியமான இரகசியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பயம் வராத நாளில் அல்ல, பயம் வரும் நாளிலே தேவனில் நம்பிக்கை வைப்பதை குறித்து பேசுகிறார். காரணம் என்ன? அவன் பயப்படுகிற நாளில் அவன் தேவனை நம்பினான். அவன் சொல்றான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அதனால தான் அவனுக்கு எதிராய் வந்த சத்துருக்களின் நிமித்தம், சூழ்நிலைகளின் நிமித்தம் அவனுக்கு பயம் வருகிறது. அந்த பயத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அவன் தேவனை நம்புகிறான். அவன் சொல்றான், நான் தேவனை நம்பியிருக்கிறேன், அதனால் நான் பயப்பட மாட்டேன். மாமிசமானவன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அன்பானவர்களே, தேவனை நீங்கள் நம்பும் பொழுது பயம் மாறுகிறது. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலையிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கிறதை காண முடியும். நீங்கள் நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற பயம் நம்மை தேவனிடமிருந்து விலக்க சொல்லலை, மாறாக தேவனை நம்பி இருக்க சொல்லுது. நான் இப்படி சொல்லுவேன், நான் பயப்படும் போது தேவனை நோக்கி நம்பிக்கையோடு நான் இருக்கும்போது அந்த பயம் அல்லது பயத்தினால் வந்த காரியம் ஒரு நாளும் நம்மை அடக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் ஒன்று நடக்குங்க, அமைதி உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் இப்படி சொல்லுவேன், உங்கள் நம்பிக்கையை சூழ்நிலைகள் மேலே இல்லை, உங்கள் நம்பிக்கையை தேவனிடத்தில் வைங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் பயப்படுகிற காரியம் என்ன? எந்த காரியம் உங்களுக்கு எதிராக நிற்கிறது? நான் இப்படி சொல்லுவேன், அந்த காரியத்திற்கு தேவன் மேலே நம்பிக்கை வைங்களேன். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:4 வாசிக்கும்போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த கால வேளையில் கர்த்தரை தேடுங்க. கட்டாயம் உங்கள் சூழ்நிலையில், உங்கள் நெருக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். சொல்கிறான், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்.
இன்றைக்கு உங்களை பயமுறுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் எல்லா பயத்திற்கும், எல்லா பயமுறுத்துகிற சூழ்நிலைக்கும் உங்கள் மேலே எங்கள் நம்பிக்கையை வைத்து உங்களை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால எங்கள் பயங்களை விசுவாசமாக மாற்றும். நாங்கள் பயப்படுகிற காரியங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தாரும், விடுதலையை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.